என்னைக்கு ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி ஏமாந்து கண்ணீர் விடுறாளோ அன்னையிலேந்து அந்த ஆணோட அழிவு ஆரம்பமாகுது. கர்மாவை பத்தி ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நீ ஒருத்தரை ஏமாத்தி இருப்ப, அவங்க உங்களை அவ்வளவு நம்பினாங்க. உன்னை நம்பினவங்களுக்கு நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை நீ எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் உன்னை சுத்தி சுத்தி அடிக்கும். நீ பண்ணது உனக்கு டபுளா திரும்பி வரும். அன்னைக்கு புரியும் உனக்கு, நீ செஞ்ச நல்லதோ கெட்டதோ ஏமாற்றமோ துரோகமோ நீ செஞ்சதை விட பல மடங்கு உனக்கு திருப்பி வந்தே தீரும். படத்துல மட்டும்தான் ஒரு பையன் பைத்தியமாகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல மனசு உடைஞ்சு போறது ஒரு பொண்ணுதான். அவ ஒருத்தனை உண்மையா நேசிச்சா அவ நேசிச்சவங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜுக்காக காத்திருப்பா. சாப்பிட்டியா, என்ன பண்றன்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தை போதும், நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பா. ஆனா அதே ஆளு அவளை ஏமாத்திட்டா, வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள மனசு உடைஞ்சு போயிருப்பா. ஒரு தப்பு பண்ணிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசார வருத்தப்படுறாங்கல்ல, அவங்க திருந்திடுவாங்க. ஆனா செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறாங்க பாருங்க, அவங்க ஒரு நாளும் திருந்த மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நியாயத்தை கேட்டா அவங்களுக்கு சாதகமான காரணத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அமைதியா விலகி போயிடுறது நல்லது. இல்லனா நான் தப்பு பண்ணதுக்கே காரணம் நீங்க தான் பழைய தூக்கி மொத்தமா உங்க தலையில போட்டுருவாங்க.